நியூயார்க் என்ற பட்டணத்தில் அதிகமாக ஸ்பானிஷ் மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் அவனுடைய ஊழியத்தை செய்தேன். கடந்த மாதங்கள் முழுக்க அந்தமான் பயங்கர சூறாவளி, பயங்கர மழை, சூறைக்காற்று. நான் பிள்ளைங்களை ஏறி இறங்குற வரைக்குமே புயல் காற்று. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கூட்டங்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 13 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பெங்களூரில், பல இடங்களில். ஸோ நானே சொன்னேன், இன்னைக்கு இங்கே வரேன்னு சொன்னேன். அடிக்கடி சொல்லுவேன், சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு போகாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லை. எத்தனையோ சபை இருக்குது, ஒரு முறை நான் போனதே இல்லை. உண்மையை சொன்னேன், ஒரு முறை கூட போனதில்லை. அதனால் இங்கே வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேன். ரைட், சரி. பாஸ்டர்மாவுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இது பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய 8000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆமையும் கூட சொல்ல மாட்டீங்க. என்னங்க, 8000 பிரசங்கம். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணால் ஒரு வருஷத்தில் 365 நாள். டீச்சர் என்ன பண்ணுறாங்க தெரில. 8000 பிரசங்கம் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும்? புரியவே இல்லை. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. 8000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். 16 லட்சம் பேர், இன்றைக்கி தான் பார்த்தேன் சாயங்காலம், ஏறக்குறைய 17 லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள். காசு வருதோ இல்லையோ, காசு வராது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போகுது. தொடர்ந்து பேசணுன்ற ஆசை நிறைய இருக்குது. இது வரைக்கும் 8000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யாராவது பார்த்துருக்குறீங்களா? அதை வேறு பார்க்கணுமன்றீங்களா? நேரம் கிடச்சா பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரைட். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுங்கள், அவரை நானே பார்ப்பேன். நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் படிங்க. யோபு 19:25 சொல்லுங்க, நான் அறிந்திருக்கிறேன். இன் இங்கிலீஷ், ஐ நோ. அடுத்து நான் பார்ப்பேன். 16 நான் பார்ப்பேன். சொல்லுங்க, நான் பார்ப்பேன். 22 நான் பார்ப்பேன். இல்லையா? 27 நானே பார்ப்பேன், என் கண்களே காணும். இன்னொரு முறை, நான் அறிவேன். சத்தமா, நான் பார்ப்பேன். 26ஆம் வசனத்தில் 2வது வரியும் கடைசி வார்த்தையும் நான் பார்ப்பேன். 27 நானே பார்ப்பேன், நானே அவரை காணுவேன். இது உடைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தை. நாளின் செய்தி இதுதான். நான் அறிவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய அறிவு இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, நிறைய குறுக்கு வழியில் போகிறதுக்கு, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு. they know anything. ஆனால் யோபு சொல்லுகிறார், ஐ நோ. ஐ புட் தட் வேர்ட், ஐ நோ. எல்லாம் சொல்லுங்க, நான் அறிவேன். இன்னைக்கு எதை அறிய வேண்டும் அதை அறியவில்லை, எதை அறியக்கூடாது அதை அறிகிறோம். புரியவில்லை. எதை அறிய வேண்டுமோ அதை அறியவில்லை, எதை அறியக்கூடாது அதை அறிகிறோம். என்னுடைய செய்திக்குள்ளே போகிறேன். நம்பர் ஒன் இவர் சொல்லுகிறார் 19:1 சொல்லுங்க, வருத்தம் இருக்குதுங்களா? வருத்தம் தமிழில் போடுறீங்களா? வருத்தப்படுத்தும் உலகம். இல்லை சொல்லுங்க, இந்த உலகமே வருத்தப்படுத்துகிற உலகம். சில பாருங்களேன், சில மனைவி நல்லா அமைதி இருப்பாங்க, வீட்டுக்காரர் கேட்குறாரு, இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு. மனைவி சந்தோஷமாக இருக்குது, புருஷனுக்கு பிடிக்கல. சில வீடுகளில் புருஷன் சந்தோஷமாக இருக்குது, மனைவிக்கு பிடிக்கல. உண்மையாக பொய்யா? மனைவி சந்தோஷமாக இருந்தால், என்ன உங்கள் அம்மா வராங்களா, உங்கள் அக்கா வராங்களா, அந்த ஆள் சந்தோஷமான இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அப்படி இருந்தால் அந்த 1000ல் ஒருத்தங்களாக இருப்பாங்க.
இந்த உலகமே வருத்தப்படுத்தும் உலகம். முதல் வசனம். இரண்டாவது வார்த்தை எந்த மட்டும். எந்த மட்டும். நீங்க வசனம் பாருங்க, அவங்க பாயிண்ட்ஸ் மட்டும் போடுவாங்க. எந்த மட்டும், அதாவது வருத்தப்படுவதற்கு எல்லையே இல்லை. கவனிங்க எல்லாரும். எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவர் 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 பரவாயில்லை, இவர் பரவாயில்லை, இவர் பரவாயில்லை. இல்லை, இந்த உலகமே நல்லா கவனிக்கணும், நம்மை வருத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம். வெளியே இனிக்க பேசுகிறாங்க, ஆனால் உள்ள நம்மை வருத்தப்படுத்துவது அவருடைய வாழ்க்கையின் நோக்கம். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை கடின முகம். அதை போடுங்க. வார்த்தையினால் நொறுக்கும் உலகம். என்னங்க உங்களுக்கெல்லாம் என்னங்க, நீங்களாம் பெரிய ஆளு, எங்களை மாதிரியா? புரியுதா உங்களுக்கு? வார்த்தையினால். எனக்கு ஒரு அம்மா கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னொரு அம்மா கேட்டு, எப்படி இருக்கிறீங்க? இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிச்சா? இன்னொரு புண்ணியவதி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இல்லைன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்து என்ன லாபம்? உலகமே இப்படிதான். என்ன உலகம் இது? வார்த்தையினால் நொறுக்கும் உலகம். சில பேர்கிட்ட பேசினீங்கன்னா பார்த்தீங்களா, நான் சில பேர் ஃபோனே பண்ணுறதில்ல. அன்றைக்கி ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, ஏன் பாஸ்டர் என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டீங்கன்னு. என் நிம்மதி இழக்க விரும்பல, அதனால் நான் பேசுகிறேன்னு. சில பேர் ஒரு பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணார், நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் எடுக்கவே மாட்டேன்றீங்கன்னாரு. ஃபோன் எனக்கு தான், அவருக்காக இல்லை. புரியவே இல்லைல்ல? ஃபோனு எனக்கு தான், அவருக்கு இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு ஆள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உங்களால் எனக்கு மன உளைச்சல், உங்களால் எனக்கு மன அழுத்தம், உங்களால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, நான் தற்கொலை பண்ண போகிறேன், உங்கள் பேர் தான் நான் குறிக்க போகிறேன்றான். புரியவே இல்லை. அதில் தேவராயில் எவ்வளோ மேல் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, என்னதுங்க அவனுக்கு மன உளைச்சலாம், அதுக்கு நான் காரணமா? அநியாயமாக இல்லை இது? இந்த உலகம் எப்படி தான் சொல்லுங்க? வார்த்தையினால் நொறுக்கும் உலகம். அடுத்து, அதாவது அதில் ஒன்று போட்டிருக்கிறாங்க, ஏமாற்று மனிதர்கள். என்னங்க சொல்லட்டுமா? யாரெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? அந்த வார்த்தையை படியுங்கள். 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். என் சகோதரர், போதும் அப்படியே போடுங்க, மாத்தாதீங்க. அடுத்து 14, என் பந்து ஜனங்கள். 14 பின்பகுதி, என் சிநேகிதர். 15, என் வீட்டு ஜனங்கள். 16, என் வேலைக்காரன். 17, என் மனைவி. 17, என் கர்ப்பத்தின் பிள்ளைகள். புரிந்தவர் ஆமேன்னு சொல்லணும். நம்ம சொல்லட்டுமா? இன்னொரு முறை கவனிங்கள் எல்லாரும். என் சகோதரர். 13, எனக்கு அறிமுகமானவர்கள், என் பந்து ஜனங்கள், என் சிநேகிதர், என் வீட்டு ஜனங்கள், என் வேலைக்காரன், என் மனைவி, என் கர்ப்பத்தின் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். அடுத்த வார்த்தை 19, என் பிராண சிநேகிதர்கள். ஹலோ, இவங்களாம் யாருங்க? முதல்ல யார சொன்னேன்? முதல்ல என் சகோதரர். நல்லா கவனிக்கணும். குடும்பத்தில் கலகம் பண்ணுறான்னு நினச்சக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில். பானையில் சோறு இருந்தால் பூனைகள்லாம் சொந்தம். பானையில் சோறுனா எந்த பூனையும் வராது. தந்தா துதிப்போம், தரா விட்டா மிதிப்போம், அவ்வளோதான் உலகம். நான் சொல்ல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதை விட யோபு சொல்லுகிறான், நான் அறிவேன். எல்லாம் சொல்லுங்க, I put that word, I know. சொல்லுங்க, நான் அறிவேன், நான் அறிவேன். இந்த தான் என்னுடைய செய்தி. இன்னைக்கு யாரை அறிந்திருக்கிறோம், எப்படி அறிந்திருக்கிறோம், அவரை எப்படியாய் நாம் அறிந்திருக்கிறோம். செய்தி கவனமாக கேளுங்க. ஐ நோ, எல்லாம் தெரியலாம். இந்த ஊழியத்தில் 55 ஆண்டுகள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். பல மனிதர்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, உம்மை போல் ஒருவனும் இல்லை ஐயா. நிறைய பேர் இன்னைக்கே பேசுவாங்க,
நிறைய பேர் சொல்லியிருக்கிறான், உன்னை அங்கே போடுவேன், இங்கே போடுவேன், உன்னை கலெக்டரேட் போடுவேன், சிபிஐயில் போடுவேன்னு. அவங்கெல்லாம் இன்றைக்கி கூட தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் தான், மனிதர்கள் தான், கர்த்தர் தான். இப்போ நான் சொன்னவங்களா மனிதர்களா மிருகங்களா? என்னங்க என் சகோதரர், மனிதனா மிருகமா? அறிமுகமானவர்கள், பந்து ஜனங்கள், சிநேகிதர், என் வீட்டு ஜனங்கள், என் வேலைக்காரன், என் மனைவி, என் பிள்ளைகள். அக்ரிணையா உயர்தினையா? 6 அறிவா 5 அறிவா? ஆனால் அவங்க தான் நமக்கு வேட்டு வைக்கிறவங்களே. நான் சொன்னதெல்லாம் இவங்கெல்லாம் தூரமாக இருக்கிற பக்கமாக இருக்கிறவங்களா? நான் ஒரு 5 காரியம் சொல்கிறேன், நான் போடல, நான் சொல்கிறேன். He lost the family. எல்லாம் எஃப்லே வரும். He lost his fame. He lost his finance. He lost his friendship. நான் சொல்கிறேன் ஃபேமிலி. சொல்லுங்கள் எல்லாரும். 16 ஃபேமிலியா வெளியாளா? 14 13 ஃபேமிலியா எடுத்தவங்களா? என்னங்க 14 ஃபேமிலியா எடுத்தவங்களா? 15 17 17 யாரு? 17 பின்பகுதி. அது யாரு? என்னங்க பிள்ளைங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய இது மாதிரி சொல்லுங்க. கேன் யூ புட் தட் வேர்ட் ஃபேமிலி? ஆமா ஃபேமிலி. சொல்லுங்க ஃபேமிலி. அடுத்து ஃபைனான்ஸ். தேங்க்யூ. அவர் ஏழை இல்லை. யோபு 1:2 7,000 ஆடு மாடு, 5,000 ஒட்டகம், என்னங்க, அப்புறம் திரளான மிருக ஜீவன், ஏராளமான வேலைக்காரன் வேலைக்காரி. ஃபைனான்ஸ். ஃபேம். 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 படிக்கிறீங்களா? யோபு 1:2. எஸ். ஹலோ, உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு மாடு என்ன விலை. 7,000 ஒரு ஆடு என்ன விலை? நீங்களே கணக்கு போட்டுங்க. கணக்கு கேட்டேன்னு நீங்கள் சொல்லு. நீங்கள் வாத்தியார் தானே? 7,000 மாடுனா கால்குலேட். எனக்கு என்ன தெரியுன்றீங்களா? அப்புறம் 3,000 ஒட்டகங்கள், அப்புறம் 500 ஏர் மாடு, 500 கழுதை, அது அப்புறம் ஆடு மாடு கோழி வாத்து எல்லாம், அப்புறம் திரளான பணிவிடைக்காரர். ஹலோ, வெரி ஃபேம். ஃபேம், ரொம்ப ஃபேமஸ் ஆளு. இப்போ அதுவும் போயிடுச்சு. அவரே சொல்ல பாருங்க, என் மகிமை 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். என் மகிமை 19:9. 19:9. என்னிலிருந்த, ஹலோ புரியுதா உங்களுக்கு? என்னிலிருந்த மகிமை ரொம்ப கஷ்டம் இல்லை. உன் ஃபேம், உன் நேம் லைத்திருக்கும். பாருங்க, நாங்கள் பாஸ்டர், எங்கள் பேர் ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கள் சட்டையை பண்ண மாட்டீங்க. யோபு சொல்லுகிறான், ஐ லாஸ்ட் மை நேம். தமிழ் என்ன போடுறது? என் மகிமையை. ஆமேன். கிரீடம். he lost his கிரீடம். அவர் சொல்றாரு, என் கிரீடத்தை. அதை விட இன்னொன்று பார்த்து 8ஆம் வசனம், என் வழிகளெல்லாம் இருளா இருக்கிறது. ஹலோ, இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆராதிப்பீங்களா? பின்னால் உட்காந்துருக்கிறவங்களா? லாஸ்ட் த ஃபேமிலி, லாஸ்ட் த ஃபைனான்ஸ், லாஸ்ட் த ஃபேம், லாஸ்ட் த ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாம் போயிட்டாங்க. அது வார்த்தை சொல்கிறார் பாருங்க, எல்லாம் போயிட்டார். எல்லாரும். 20ஆம் வசனம், சரீரம் கூட போயிடுச்சு. சரீரம், என் எலும்புகள் தோலோடு ஒட்டி கொள்ளுகிறது. என் பற்களை மூடக்கூட தோல் மாத்திரம் தப்பினது. பல்ல கூட மூட முடியலையா? அது கூட பரவாயில்ல. தோல் முதலானவைகள் 26 தோல் முதலான அழுகி போயிடுச்சு. ஹலோ, அப்படிப்பட்ட ஒருத்தரோட நீ உட்காருவீங்களா? புரியவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? அவங்கள எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன்ல. சொல்லுங்க. குடும்பம், பொருளாதாரம், மகிமை, உறவுகள், மனைவி, கர்ப்பத்தின் பிள்ளைகள். ஹலோ,
என்ன சொல்கிறோம்? பிள்ளை இல்லைன்றோம். அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா? என் கர்ப்பத்தின் பிள்ளைகள் எனக்காக, என் கர்ப்பத்தின் பிள்ளைகள் கூட தே நெவர் கேர் ஃபார் மீ. எல்லாம் சொல்ல மாட்டோமா? எல்லாம் அது போடுறீங்களா? டிசைபிள் பீப்புள் இங்கிலீஷில் போட்டிருக்குதுல்ல, சொல்லுங்க. ஏமாற்றும் உலகம், கடினமான உலகம், என்னை கீழே தள்ளும் உலகம், பொல்லாத உலகம், இப்படிப்பட்ட உலகத்தில் நான் அறிந்திருக்கிறேன். இவர் தான் சரியா சொல்லணும். ஊரை தெரிஞ்சுக்கின உலகம் புரிஞ்சுன்னு சொல்றதுக்கு சரியான ஆள் யோபு தான். யாரை அறிந்திருக்கிறார்? ஸ்கிரீன்ல வருதா? யாரை அறிந்திருக்கிறார்? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. இவங்களாம் எங்க இருக்கிறாங்க? யாரைத்தான் நம்புவதோ? பக்கத்தில் கூட உட்கார்ந்துருக்கலாம். புரியவில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் கத்த வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் நம்பாதீங்க. புரியவே இல்லை. நிறைய மனைவிமார்களே துரோகம் பண்ணுகிற துரோகம் பண்ணுற மனைவி இருக்கிறாங்க. கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவி, மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவன். மல்கியா 2:14 படிச்சு பாருங்க. மல்கியா 2:14 கடைசி வார்த்தை. மல்கியா 2:14 கடைசி வார்த்தை. மல்கியா 2:14 கடைசி 14. உன் தோழியும், பார்த்தீங்களா? இதான் உலகம். ஹலோ, அவளும் பண்றா அவனும் பண்றான். நான் சொல்ல வந்த கருத்து தெரியுமா? மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். ஒன்று போடுறியாமா? டிசைட்ஃபுல் பீப்புள், ஆர்ட்னஸ் பீப்புள், டவுன்ஃபால் பீப்புள். சொல்லுங்க, ஏமாற்று மனிதர்கள். என்னங்க, எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறீங்க? உறவுகளால், சொந்தங்களால், அண்ணனால், தம்பியால். ஒன்று சொல்லட்டுமா? யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்களாலேயே நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவது, எப்படிப்பட்ட மனிதர்கள்? பேசும்போது எப்படி பேசுறாங்க? அப்படியே தேனொழுக பேசுவாங்க. உண்மை போல ஒருத்தர் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் இருந்தான். ஐயா, நீங்கள் பேசுனீங்கன்னா அசையும் கூடி நிற்கும் கூடிய அசைன்னு சொல்லுவான். பின்னால் போய் சொல்லுவான், அவர் புஸ்தகத்தை படித்து பேசுகிறாருன்னுவான். புரியவே இல்லை. இன்னொருத்தர் இருக்கிறான், அவர் ஊழியக்காரன், அவர் பேசுறதே பேசுகிறாருன்றான். மனிதர்களே பிடித்தான், யாரைத்தான் நம்புவதோ? மூணாவது மனிதர்கள் சத்தமா. எப்போ தின்ன ஒழியும், திண்ணில் உட்காரலாம். அண்ணன் எப்போ சாவான் தெரியாது. பார்க்கும்போது அன்பே ஆறுயிரே அத்தான் நீலனா செத்தான். அல்ல, அத்தான் கொடுத்தா நீங்கள் அத்தான், கொடுக்கல நீங்கள் செத்தான். தாயே கொடுத்தா நீங்கள் தாய், கொடுக்கல நீங்கள் பேய். கொடுத்தா மம்மி, கொடுக்கலங்க டம்மி. உலகமே வாங்கி அன்பு கூறுகிறது, கர்த்தர் தந்து அன்பு கூறுகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கொடுத்தீங்கன்னா நல்லவர். அவன் சொல்லிட்டோமா? கொடுத்து கெட்டவன் ஆகிறதை விட கொடுக்காமலே கெட்டவனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புரியவே இல்லை. கொடுத்து கெட்டவனாய் மாறுவதை விட கொடுத்தா வரமாட்டான், கொடுக்கலாம் வரமாட்டான். புரியவே மாட்டேங்குது. இதை பாலிசி புரியுது. கொடுத்து கெட்டவன் ஆகிறதை விட கொடுத்துட்டு கேளுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போதுன்றான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு, அப்போ நான் கொடுத்து கெட்டவன் ஆகிறதை விட அட்லீஸ்ட் அந்த 500 ரூபாய் எனக்கு சேஃபாக இருக்குமே. ஸோ என்ன, எப்படிப்பட்ட மனிதர்கள்? அடுத்து இது யாருடைய வாழ்க்கை தெரியுமா? நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், இவளுக்கு மத்தியிலே அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவன். அவன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இவர் மத்தியில் தான் கர்த்தனை வச்சிருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க. அவர் தெரியாதா இவங்கெல்லாம் என்ன சுற்றி இருக்கிறாங்கன்னு? சத்தமா, இவங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க தெரியாதா? நல்லாவே தெரியும். நல்லா கவனிங்க. அவங்கள வச்சு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் மனிதர்களும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அதிகம். ஐயா கூடவே இருப்பான், ஐயா ஐயானுவான், பின்னால் போனால் போயானுவான். புரியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அசிஸ்டண்ட்டு, நாளைக்கு அவர் ரெசிஸ்டண்ட்டு. புரியவே இல்லை. இன்னைக்கு பில்லரு, நாளைக்கு அவர் கேட்டர் பில்லரு. புரியவே மாட்டேங்குது இல்லை. பில்லர்னா தூண், கேட்டர் பில்லர்னா வெட்டுக்கிளி. திருப்பி சொல்ல போகிறேன்,
நம்பக்கூடாதல்ல, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில். உனக்கு தெரியுமா, யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர். யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர். சொல்லுங்க, அதில் இப்போ நான் சொல்ல போறேன். சொல்லுங்க, நான் அறிவேன். நான் அறிவேன். எப்படிங்க, சோறு வராதா, விளக்கரிப்பு வராதா, ஏமாற்றம் வராதா, ஆண்ட மேல கோபம் வராதா? எனக்கு அதிகாலையில் ஜெபிக்கிறவர், அதிகாலையில் ஜெபிக்கிறவர், ஆண்டவரை தேடுறவர். ஒன்று சொல்லட்டுமா, அதாவது இதெல்லாம் இருந்தால் நம்ம சபைக்கு வர மாட்டோம். எத்தனை ஆடு? 3000, அப்புறம் 7000, அப்புறம் 10,000, சொல்லிட்டே போங்க. இதெல்லாம் இருந்தால் என்ன அது மேலே போகுமா, இது மேலே போகுமா? இந்த மளிகை கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவன் சபைக்கே வரமாட்டான். கேட்டால் கஸ்டமர் போயிடுவாங்களாம். இருக்குதே பெட்டி கடை, அதில் என்ன கஸ்டமர் போகிறது? சூப்பர் மார்க்கெட்டா இது? கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஆண்டவர் முக்கியம். திரளான வேலை கவனிங்க. இது வரும்போது மன அழுத்தம் வருமா வராதா? பாஸ்டர்மா கேட்கலாம், சோறு வருமா வராதா? எனக்கு கூட வருது. புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரங்களில் அந்த ஒன்ஸ் அகெயின் அந்த மனிதர்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி சலிப்பு வருமா வராதா? அவன் செழிப்பாக இருக்கிறான், நம்ம தான் எலும்பு தோலுமா இருக்கிறோம். அவன் வீடு மேலே வீடு வாங்குறான், நமக்கு இருக்கிற விட ஜப்தி போயிடுது. வீடு மேலே வீடு கட்டி நம்ம இருக்க அங்கே நல்லா கொழுக்கோன்னு இருக்கிறான். நமக்கு ஊரில் இருக்கிற எல்லா வியாதியும் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது. புரியுது அவங்களுக்கு? நான் அன்றைக்கி கூட நீ சொன்னேன், உன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம். இப்போ உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ, பாஸ்டாமாக்கு எவ்வளோன்னு தெரியல. நான் பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்றைக்கு ஏன் சுமப்பானேன். அட்லீஸ்ட் 24 hours எப்படி இருக்கலாம்? புரியவே இல்லைல்ல. நாளைய துன்பத்தை சொல்லுங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சத்தமாக சொல்லுங்க. எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, 25 என் மீட்பர். இது சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பாடுறோம், எல்லாரும் பாடுறாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு. இப்படிப்பட்ட நேரத்தில் அறிவு என்ன சொல்ல தெரியுமா? அறிவு முட்டாள். இன்னுமா 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 சொல்லுங்க. என் மீட்பர். சத்தமா சொல்லுங்க. மீட்பர்னா தெரியுமா? மீட்பர்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர். மீட்பர்னா தெரியுமா? என் பொருள் தான், நான் தான் வச்சேன், மார்வாடி கிட்ட கொடுத்துருவாரா? என்ன பண்ணணும்? ஒன்றை கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர். புரிஞ்சுங்க, ஆமீன்னு சொல்லணும். அவரையே தந்து என்னை வாங்கி கொள்ளுகிறவர். சொல்லுங்க. என் ஏமாற்றங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், என் வியாதிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், என் இல்லாமையை ஏற்றுக்கொள்ளுகிறார், இழப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில என் பக்கத்தில் யாராவது உட்காருவாங்களா? வசனம் போட்டிருக்குது, வசனம் 26. என் தோல் முதலானவைகள் என்னங்க? ஹலோ, உட்காருவீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒரு மாற்றுத்திறனாளி பக்கத்தில் உட்கார முடியல. இந்த டிரான்ஸ்ஜெண்டர், தமிழ் என்ன சொல்றது? டிரான்ஸ்ஜெண்டர், 3ஆம் பாலினம் உட்கார முடியல. கொஞ்சம் அழுக்கு சட்டை போட்டு உட்கார முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மீட்பர் என் பக்கத்தில் இருக்கிறார். தமிழில் அந்த வார்த்தை போட்டது பாருங்க. அதாவது என் பக்கத்தில் இருக்கிறார். 25, 26 படிங்க, சீக்கிரம் படிங்க. என்றது கவனிங்க. ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பைபிள், it says is in my right hand. எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு நிலையில சொல்லுங்க. பணம் இல்லை, வாழ்க்கை இல்லை, சுகம் இல்லை, நான் சொன்ன ஃபேமிலி இல்லை, ஃபைனான்ஸ் இல்லை, ஃபேம் இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறார். என் இங்கிலீஷ் தமிழில் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இங்கிலீஷ் பைபிள் சார் வீட்டுக்காரமாக வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க. இஸ் ஆன் மை ரைட் சைட். எல்லாம் சொல்லுங்க. அவர் சத்தமா என் வலப்பக்கத்தில். எந்த நிலையில் நான் இருக்கிறேன்? எந்த நிலையில் இருக்கிறேன்? ஹலோ,
இப்போ நான் போட்டாங்களே அந்த அம்மா, அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்றை தந்து என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். சொல்லுங்க, மீட்கிற வார்த்தை இருக்குதா? மீட்கிறவர். சொல்கிறேன் இல்லை, மூழ்கி போச்சு. என்னங்க, எது மூழ்கி போச்சு? சில பைபிளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சீட்டு, பச்சை சீட்டு, வெள்ளை சீட்லாம் இருக்கும். புரியவே மாட்டேன். மஞ்சள் சீட்டு, சிகப்பு சீட்டு, வெள்ளை சீட்லாம் இருக்கும். ஏன் தெரியுமா? அதில் வச்சு ஆண்டவர் கொடுப்பாராம். சத்தியமாக கொடுக்க மாட்டார்.